இந்த அம்மாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அங்கே எத்தனை நாத்தனார் இருக்காங்கன்னு பார்த்து கொடுங்க. இல்லை நாத்தனாரே இல்லாத வீட்டில் கொடுத்தீங்கன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாத்தனார் இருந்தாங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஈக்குவல் ஏஜில் இருந்தால் கூட ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு 5 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசு டிஃப்ரென்ஸில் நாத்தனாருங்க இருந்து அந்த வீட்டில் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுக்கு அடுத்தது அப்படி நாத்தனார் இருந்தும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு ஜாதகம் பொருந்தலை, இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நம்ம எதிர்பார்ப்போம்ல நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழணும்னு, அதெல்லாம் செட் ஆகுது, நாத்தனார் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கிராமத்து சைடு கொடுக்காதீங்க. அதே நாத்தனாருங்க சிட்டி சைடு நீங்கள் நினச்ச மாதிரி இருந்தாங்கன்னா கொடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த கிராமத்து சைடு ஒரு 3-4 நாத்தனார், அதுவும் 10-15 வயசு வித்தியாசம், 20 வயசு வித்தியாசத்துலலாம் நாத்தனார், இப்படியெல்லாம் கொடுத்தீங்கன்னா காசு இருக்கும், பணம் இருக்கும், நகை இருக்கும், போட்டுக்கிறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் கிடைக்கும், அப்புறம் நிலம் இருக்கும், நீர் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நிம்மதியோ சந்தோஷமோ இருக்காது. அண்ணனாக இருந்துட்டா கூட ஓரளவுக்கு அண்ணன் அப்படின்ற மாதிரி அவங்க பிரச்சனைக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட வருவாங்க. அதுவே தம்பிங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லாதவனை கூட இருக்கா, உனக்கு பிரச்சனை இருக்கா, உனக்கு பிரச்சனை இருக்கா, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க, ஏன் முடி வெட்டல, ஏன் ஷேவ் பண்ணல. இதுக்கு முன்னாடி என்னமோ இவங்க ஷேவ் பண்ணி டிப்டாப்பாக கோட் சூட் போட்டு ஆஃபீஸ் போனாங்க மாதிரி நம்மளை கல்யாணம் பண்ணி தான் இப்படி ஆயிட்ட மாதிரி வரும். அதுக்கு தான்